بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد. قال الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: الراحمون يرحمهم الرحمن يرحموا من في الأرض يرحمكم من في السماء أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2 தினங்களுக்கு முன்பாக பராத்துடைய இரவு நம்மை விட்டு கழிந்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து புனிதமிகு ரமலான் மாதம் வரை இருக்கிறது. ரமலானுடைய இறுதி 10 லைலத்துல் கத்ர் என்று புனித இரவுகளை நாம் புனித நாட்களை சந்திக்க இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். புனிதம் நிறைந்த இரவுகளும் புனிதம் நிறைந்த மாதம் நாட்கள் எல்லாம் அல்லாஹ் தருவதற்கான காரணம் என்ன என்பதை நாம் பார்த்தால், ஏதேனும் ஒரு வகையில் இறைவனின் பேரொருளை நாம் பெற்று நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து சென்று விடுவோமா, இறைவனின் பேரொருளை நாம் பெற்று நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு நாம் சொர்க்கத்திற்கு சென்று விட வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வின் விருப்பம். அதற்காகவே இது போன்ற வாய்ப்புகளை அல்லாஹ் தருகிறான் என்று சொன்னார். அது மிகையல்ல. குர்ஆன் கூறும் வகான பில் முஃமினீன ரஹீமா, அல்லாஹ் மூமின்கள் மீது அருளாளனாக இருக்கின்றான் என்று குர்ஆன் கூறும். மூமின்களே, மனிதர்களின் இயல்பு, மனிதர்களாக இருக்கட்டும் அல்லது அதிகாரிகள், ஆட்சியாளர்கள், நல்லவர்களாக இல்லையானால் ஒருவனை தண்டிப்பதற்கு ஏதாவது காரணம் கிடைக்கிறதா என்று தேடுவார்கள். இந்த நிறைய வழக்குகளை, நிறைய குற்றச்சாட்டுகளை, நிறைய தண்டனைகளை நாம் பார்க்கின்ற பொழுது அதிகார வர்க்கம் தங்களுக்கு வேண்டாதவர்கள் என்று வருகின்ற பொழுது அவர்களை ஏதேனும் ஒரு வகையில் தண்டித்து விட முடியாதா, ஏதேனும் ஒரு குற்றத்தில் அவர்கள் சிக்கிவிட மாட்டார்களா என்று தேடுகின்ற அவல நிலையை நாம் பார்ப்போம். மாத கடைசியில் போலீஸ்கார சிரமத்தில் இருப்பாங்க. ஏதேனும் அவர்களுக்கு கேஸ் போட வேண்டும் என்ற ஒரு தேவை, நிர்பந்தம் இருக்கலாம். ஏதாவது மாட்டினா எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னா கூட கடைசி நேரத்தில் அந்த ஹெட்லைட்ல நடுவில் அந்த பிளாக் ஸ்டிக்கர் இல்லைன்னு சொல்லும். ஏதோ ஒன்று எப்படியாவது தண்டிக்க வேண்டும், அவர்கள் மீது அவரிடமிருந்து ஏதேனும் ஒன்றை பிணையாக பெற வேண்டும் என்ற முடிவு செய்து விட்டால் மனித இயல்பு அதற்கான வழிகளை தேடுவது. சமீபத்தில் 2 தினங்களுக்கு முன்பாக உச்சநீதிமன்றத்தில் மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் அட்வொகேட்டாக மாறி அவர் எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக வழக்கு தொடுத்தது ஆச்சரியம் அல்ல, தானே வழக்கறிஞராக இருந்து வாதாடினார். இந்தியா முழுக்க ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது. நான் டீப் அந்த சப்ஜெக்டுக்குள்ள வரல. அங்கு சொல்லுகின்ற பொழுது எலெக்ஷன் கமிஷன் வாக்காளர்களை நீக்குவதற்கு என்னவெல்லாம் வழி கிடைக்கிறது என்பதை மட்டுமே குறியாக இருந்தது என்பதை சொன்னார். திருமணமாகி ஒரு பெண்ணு தன்னுடைய கணவன் வீட்டுக்கு சென்றிருப்பார்கள். அதை ஒரு காரணமாக ஆக்கி இங்கே இல்லை, முடிச்சிரு, தூக்குவதற்கு எடுப்பதற்கு என்னெல்லாமெல்லாம் அற்ப காரணங்கள் கிடைக்கும் என்பதை தேடி தேடி பார்த்து எடுத்து ஒரு வாக்காளருக்கு, இந்திய வாக்காளனுக்கு என்ன அடிப்படை உரிமை இருக்கிறதோ
அந்த அடிப்படை உரிமையை நீக்குவதற்காக இவர்கள் பெருமுயற்சி எடுத்துக் கொள்கிறார்கள் என்று நீதிமன்றத்தில் வாதாடியதை நாம் பார்த்தோம். அதனால்தான் மனித இயல்பு குற்றங்களை தேடி தண்டனை தருவது அல்லது தண்டனைகளுக்கான குற்றங்களை உருவாக்குவதுதான் இன்று இயல்பாக இருக்கிறது. சில பேர் குற்றவாளிகளை தண்டிப்பது, சில பேர் குற்றம் செய்ய வைக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படிலாம் பார்க்கிறாங்க. தவறான அதாவது போதைப் பொருட்கள் போன்றவைகளை ஒரு குறிப்பிட்ட ஏரியாவிற்கு ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள் அனுப்பி அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை கெடுப்பதற்கென்றே ஒரு வேலை திட்டமிட்டு செய்யப்படுகிறது. குற்றத்திற்கு தண்டிப்பது என்பது ஒன்று, குற்றவாளிகளை உருவாக்குவது என்பது ஒன்று. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவோ கருணை மிக்கவன். அவரது பெரும் கருணைக்கு எடுத்துக்காட்டு என்னவெனில், அவன் தன் அடியார்களை மன்னிக்கவும் சொர்க்கத்திற்கு அனுப்பவும் காரணங்களை தேடுவான். ஏதேனும் ஒரு காரணங்களை உருவாக்கி அவர்களை சொர்க்கவாசிகளாக ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுவான். ஆன்மீக ஞானிகள் சில பேர் சில உதாரணங்கள் சொல்வதுண்டு. ஒரு தந்தை தன் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார். தன்னுடைய மகனை பற்றி தன் மகன் தன்னை மதிப்பதில்லை என்று முறையிடுகிறார். அல்லாஹ் அவனை அழைத்து விசாரிக்கிறான். அவனும் குற்றத்தை ஒப்புக்கொள்கின்றான். ஒரு நேரத்தில் தந்தைக்கு சொர்க்கம் செல்வதற்கு ஒரு நன்மை தேவைப்படுகிறது. இவனிடத்தில் மகனிடத்தில் இருப்பதோ ஒரே ஒரு நன்மை மட்டுமே இருக்கிறது. அப்பா சொர்க்கத்துக்கு போனா ஒரு நன்மை தேவைப்படுது, மகன்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு நன்மை தான். சரி, இதை வைத்து நாம் ஒன்றும் செய்ய போவது இல்லை, தந்தையாவது சொர்க்கத்து செல்லட்டும் என்று, யா அல்லாஹ் இந்த ஒரு நன்மையை என் தந்தைக்கு கொடுத்து விடு என்று ஒருவன் சொல்கிறான். இப்படி சொன்னதற்காக அல்லாஹ் அவனை மன்னித்து சொர்க்கத்திற்கு அனுப்பிவிட்டான் என்று சொன்னார்கள். இதை போன்று சில உதாரணங்களை சொல்வார். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அருளாளனாக இருப்பதற்கான காரணங்கள், அவன் எவ்வளவு பெரிய அருளாளன் என்பதை இப்படி சொல்லப்படும். அல்லாஹ் சில குற்றவாளிகளை விசாரிப்பான். ஒருத்தன் சொல்லுவான், நீ நரகத்துக்கு போயிரு, நீ நரகம் தான் உனக்கு அப்படின்னு சொல்லி அவன் திரும்பி பார்க்காம நரகத்துக்கு வேகமா போய்கிட்டே இருப்பான். அல்லாஹ் கேட்பான், என்னடா உன்னை போக சொல்றது நரகத்துக்கு, நீ வாட்டுக்கு போறிய அப்படின்னு சொன்னா, யா அல்லாஹ் உலகத்துல வாழும் காலத்துலதான் அவன் பேச்சு கேட்கல, இப்பவாவது பேச்சு கேட்கலாமேன்னு சொல்லிட்டு தான் போறேன்னு சொல்லுவான். இந்த வார்த்தை அவனை மீண்டும் அல்லாஹ் சொல்வான், நீ சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு சொல்லுவான். உதாரணத்திற்காக சொல்வார். சில சமயம் அதாவது அல்லாஹ் தன் அடியார்களுடைய ஏதேனும் ஒரு காரணம், அவனை மன்னிப்பதற்கு ஒரு காரணம் கிடைத்து விடாதா என்பது மட்டுமே ரப்புடைய எண்ணம். இன்னொன்னு சொல்லுவாங்க, ஒருத்தன் அல்லாஹ் நரகத்துக்கு போக சொல்றான், அவன் போறான், திரும்பி திரும்பி பார்த்துட்டே போறான், திரும்பி பார்க்கறான், திரும்பி பார்க்கறான். அல்லாஹ் கேட்கறான், ஏன் திரும்பி திரும்பி பார்த்துட்டு போறான்? இல்ல, நான் உலகத்துல எவ்வளவு பண்ணினேன், நீ மன்னிச்சுட்ட, இப்பவும் நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிருவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கிறேன், போகும்போதே என்னை கூப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி திரும்பி பார்த்துட்டு போறேன். அல்லாஹ் சொல்வான், இவனை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுங்கள். எந்தொருவர் கண்ணீர் தபரானியில் ஒரு ஹதீஸ் வரும், அல்லாஹுடைய அருள்மலை எவ்வளவு அதிகமாக இருக்கும் என்று சொன்னார். வல்லதி நஃப்சி பியதிஹி, அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்றாங்க, என் உயிர் யார் கைவசம் இருக்கிறது, ரப்பின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், ல யதுகுல் ஜன்னத அல் ஃபாஜிர் ஃபீ தீனி, மார்க்கத்தில் சில சமயங்களில் முறையாக பின்பற்றாத ஒரு பாவியும் கூட அல்லாஹ்வின் அருளால் ஒரு நேரத்தில் சொர்க்கத்திற்கு செல்வான். அல் அஹ்மகு ஃபீ மஈஷதி, தனது வாழ்வியலின் ஆக அடிமுட்டாளாக இருந்து தவறுகள் செய்தவனும் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் அவனை மன்னித்து சொர்க்கத்திற்கு அனுப்புவான். வல்லதி நஃப்சி பியதிஹி ல யதுகுல் ஜன்னத கத் மஹஷத்துஹு அன்-நார் பிதன்பி, தனது பாவங்களால் நரகம் எவனை சூழ்ந்து கொள்ளுமோ கண்டிப்பாக அவனும் கூட ஒரு நேரத்தில் சொர்க்கத்திற்கு செல்வான். அல்லாஹ் தன் அருளால் தன் அடியார்களில் பலரை மன்னிப்பான். எந்த அளவிற்கு எனில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யததாவரு லஹா இப்லீஸ் ரஜாஅன் துஸீபஹு, இப்லீஸுக்கு கூட ஒரு எண்ணம் வந்துவிடும், அல்லாஹ் ஒருவேளை என்னையும் மன்னித்து விடலாம். பெருமான வார்த்தையை பாருங்க, இப்லீஸுக்கு ஒரு எண்ணம் வந்துவிடும், அல்லாஹ் என்னையும் கூட மன்னித்து விடலாம் என்ற அளவிற்கு அல்லாஹ்வின் மன்னிக்கும் கருணை வெளிப்படும் என அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். முஃமின்களே, இந்த ரப்புடைய பெரும் குணம், அருங்குணம், அந்த ரஹ்மத் எனும் அவனுடைய அந்த பேரொருள் நிறைந்த குணம் இருக்கிறது. இதுதான் நமக்கு பராத்துடைய இரவு, ரமலானுடைய நாட்கள், லைலத்துல் கத்ருடைய நாட்கள், கடைசி 10 நாட்கள் என்றெல்லாம் ஒரு புனிதமிகு அந்த நாட்களை தருவதற்கான காரணம் அந்த இறைவனின் ரஹ்மத்தும் அருளும் தான் என சொல்கிறார். ஏதேனும் ஒரு வகையில் அந்த இரவில் ஒருவன் அழுது மன்னிப்பு தேடி தன்னிடத்தில் மீண்டு வந்து விட மாட்டானா? ரமலான் இந்த புனித நாட்களில் அழுது மன்னிப்பு தேடி தன்னிடத்தில் மீண்டு வந்து விட மாட்டானா?
கடைசி பத்தியில் அழுது மன்றாடி தன் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக என்னிடத்தில் கெஞ்சி என்னிடத்தில் வந்துவிட மாட்டானா? லைலத்துல் கத்ருடைய இரவை பயன்படுத்தி எப்படியாவது தன்னிடம் தன் அடியான் மீண்டு வந்து விட மாட்டானா என்பதற்காகவே, நம்மை மன்னிப்பதற்காகவே, நம்மை சொர்க்கத்திற்கு அனுப்புவதற்காகவே அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இது போன்ற அருள் நிறைந்த நாட்களை, சூழல்களை ரப்பு தருகிறான் என்று சொல்லப்படுகிறது. எத்தனையோ விஷயம். வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்கு, அந்த நேரத்தில் துவா செஞ்சா ஏற்றுக்கொள்ளப்படும். பகல்ல சஃபர்ல பயணத்துல நீங்க துவா செஞ்சா ஒப்புக்கொள்ளப்படும். என்ன காரணம்? ஏன் அல்லாஹ் அப்படி தருகிறான்? தன் அடியாறுகளை தூய்மைப்படுத்துவதற்கு, தன் அடியார்களுக்கு தான் உதவி செய்வதற்கு ஏதேனும் ஒரு காரணம் கிடைத்து விடாதா? அதன் வழியாக அவர்களை நான் மன்னித்து விட மாட்டேனா? அவர்களுக்கு நான் அருள் செய்து விட மாட்டேனா என்பது அல்லாஹ்வின் எண்ணம். ஒரு அன்பான ஆசிரியர் தன்னுடைய மாணவர்கள் மீது இரக்கமுள்ளவன் என்ன நினைப்பான் என்று கேட்டார். அதாவது இவன் என்னத்தையாவது ஒண்ணு எழுதிட மாட்டானா, என்னமாவது ஒண்ணு பாஸ் பண்ணி 33வது போட்டு இவனை தேர்த்தி விட்டுற மாட்டோமா என்று கருதுவான். நல்லவர்கள் அப்படித்தான் நினைப்பார். பேப்பரை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏதாவது ரூபத்துல ஒரு பேராகிராஃப் இருக்கு அல்லது ஒரு பக்கம் இருக்கு, மேட்டரே இல்ல, அடுத்து முடிய போது அவன் ஆன்சரே அந்த கொஸ்டினுக்கு முடிய போது ஒரு நல்ல ஒரு கெட்டவன் என்ன நினைப்பான்டா, இவன்கிட்ட இருக்கவே கூடாது, 0 போடுறதுக்கு என்ன வரின்னு பார்ப்பான். நல்லவன் ஏதாவது ஒரு பாயிண்ட் எழுதிட மாட்டானா, 5 மார்க்குக்கு 2வது போட்டு இவனை தேர்த்தி விட்ட மாட்டோமா என்ற எண்ணம் எப்படி இருக்குமோ, அருளானான அல்லாஹ் அதை விட 100 மடங்கு அதிகமானவன் தன் அடியார்களுக்கு அருள் செய்கின்றான். ஏதேனும் ஒரு விதத்தில் இவங்க திருந்தி தன்னிடத்தில் வந்து விட மாட்டார்களா? இவர்களுக்கு தன் அருள் கிடைப்பதற்கு ஏதேனும் காரணம் கிடைக்காதா என்பதுதான் அல்லாஹ் விருப்பமாக இருக்கும். நாம் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னார், நாம் என்ன காரியங்களில் ஈடுபடுகின்றோமோ அதன் மூலமாக அந்த அல்லாஹ் நம் மீது அவனுடைய கருணை இறங்குவது என்ற ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். நாம் ஈடுபடுகின்ற தொழில் எதுவாக இருந்தாலும் சரி, உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு மாணவன் என்ற அடிப்படையில் ஆசிரியர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றான், முறையாக செல்கிறான், ஒரு ஒபேயிங் ஸ்டூடெண்டாக இருக்கிறான், பெற்றோர் சொல்வதை கேட்கிறான் என்று சொன்னால் அவன் அந்த மாணவ பருவத்தை அல்லாஹ்வின் அருள் கிடைப்பதற்கு காரணமாக மாற்றிக்கொள்றது. அங்கே செய்ய வேண்டியது என்ன? இதுதான். ஆசிரியருக்கு கட்டுப்பட்டு நடப்பது, தவறுகள் செய்யாமல் இருப்பது, எதிர்த்து பேசாமல் இருப்பது, சொல்கின்ற வேலையை முறையாக செய்வது, தாமதம் இல்லாமல் வருவது. எப்படி ஒரு ஆசிரியர் மீது இவனுக்கு ஆசிரியர் இந்த பையன் மீது மரியாதை ஏற்படுமோ அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா பார்க்கிறான். இந்த வாய்ப்பு இவன் நடந்து கொண்ட இந்த விதம் ரப்புக்கு பிடிக்கும். ஒரு வியாபாரி தான் தன்னுடைய மக்களுக்கு சரியான பொருள் கிடைக்க வேண்டும் என்பதில் அவர் கவனம் செலுத்தினார். தன் மக்களிடத்தில் கொள்ளை லாபம் அடித்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்தார். தன் மக்களுக்கு தூய்மையற்ற பொருட்களை கொடுத்துவிடக் கூடாது, நியாயமான விலையில் அதற்குரிய பரிசுத்தமான சொல்கின்ற தரத்தோடு ஒரு பொருளை கொடுக்க வேண்டும் என்று ஒரு வியாபாரி நினைத்தால் அந்த வியாபாரத்தின் வழியாக அல்லாஹ்வுடைய அருளை அவன் பெறுகிறான் என்று அர்த்தம். நாம் எதில் இருக்கின்றோமோ அதன் வழியாக இறைவன் அருளை பெற முயற்சிப்பது. சொல்லுவாங்க, அதிகாரிகள் இருக்கிறார்கள், ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள், தான் யார் தெரியுமா என்ற திமிரிலும் இருக்கலாம். நீ உன்னுடைய இந்த போஸ்டருக்கு வருவதற்கு முன்பு எப்படி அலைந்தாய் என்பது உனக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். அந்த போஸ்ட் கிடைக்கிறதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு தெரியும். யார் யாரை பார்த்திருப்பாய் என்பது தெரியும். அந்த வேலை கிடைத்து விடாதா என்று நீ ஏங்கி இருப்பது தெரியும். எத்தனையோ சிரமங்களை நீ பட்டு கடைசி அந்த வேலை கிடைத்திருக்கிறது. அந்த பணி கிடைத்தவுடன் தன்னை பெரிய ஆளாக நினைத்துக் கொள்கிறார். அப்படி இல்லாமல் இந்த பொறுப்பு, இந்த பதவி என்பது ஏதோ இது கௌரவ போஸ்ட் அல்ல, மக்களுக்கு சேவை செய்வதற்காக எனக்கு வழங்கப்பட்ட பணி. நான் அந்த பணியை செய்வதால் எனக்கு ஒரு ஊதியமும், நன்றான ஊதியமும் கிடைக்கிறது. நான் மக்களுக்கு நன்றி உள்ளவராக இருப்பேன். அவர்களுக்கு எது நல்லதோ அதை செய்வேன் என்ற உணர்வு அதிகாரிடத்திலோ அல்லது ஆட்சியாளர்களிடத்திலோ வந்து விட்டார். எலெக்ஷன் நிக்கிறவெல்லாம் ஜெயிக்கிறது இல்ல. இன்னைக்கு எலெக்ஷன் நிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். நிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும். 234 தொகுதி இருக்குன்னு சொன்னா 2500 பேர் போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கிறார். ஒரே கட்சியில பல பேர் போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கிறார். ஒரே கட்சியில் இருப்பவன் இவன் அவன் காலை வாருவதற்கும் மாறி மாறி முயற்சிக்கிறார்கள். இதற்கெல்லாம் பின்னால சீட்டு கிடைக்கணும். சீட்டு கிடைச்சா நம்ம மட்டும் இல்ல, நம்மள மாதிரி 10 பேர் அங்கே வெவ்வேறு கட்சியிலிருந்து நிற்கிறார்கள். அதற்கடுத்து அதிலிருந்து ஜெயிக்க வேண்டும். எவ்வளவோ சிரமங்கள், எவ்வளவோ கஷ்டங்கள் தான். இவ்வளவுக்கு பின்பு ஒரு ஆட்சியாளன் எம்எல்ஏவாக அல்லது மினிஸ்டராக எவனோ ஒருவனாக வருகிறான் என்று சொன்னார். நான் இதன் வழியாக மக்களுடைய சிரமங்களை போக்குவேன், குறைப்பேன், மக்களுக்கு நன்மை செய்வேன் என்ற எண்ணம் வந்து ஒருவன் அந்த காரியத்தை செய்துவிட்டால் அவன் ஈடுபட்ட இந்த துறையின் வழியாக இறைவனின் பேரொருளை பெறுவதற்கு அவன் தன்னை தகுதியுள்ளவனாக மாற்றிக்கொள்கிறான் என்று அர்த்தம். சூஃபியாக்கள், ஞானிகள், மகான்கள் சொல்வாங்க. அதனால்தான் நாம் எந்த நிலையில் இருக்கின்றோமோ
நாம் எந்த பணியில் இருக்கின்றோமோ, எந்த தொழிலில் இருக்கின்றோமோ, எந்த வேலைகளில் நாம் ஈடுபடுகின்றோமோ, எதில் நம்முடைய ஈடுபாடு இருக்கிறதோ அதை சரியாக செய்து, அதை நேர்மையாக செய்து அல்லாஹ்வின் அருள் கிடைப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் என சொல்வார். இரண்டாவது, மனிதனுக்கு இத்தகைய சிந்தனை வராமல் போவதற்கான சில காரணங்களில் உண்டு என்னவென்று சொன்னார், அவன் தற்பொழுது இருக்கக்கூடிய அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற வாழ்க்கையை பற்றிய ஒரு வகையான மமதையான எண்ணம். நான் யாரு தெரியுமா, என்னை யாரும் அசைக்க முடியாது, நான் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் தெரியுமா, எத்தனை தலைமுறைக்கும் என் பணம் என்னிடத்தில் இருக்கும், அப்படிலாம் நினைக்கிறான். நம்மளை யாரும் ஒரு துரும்பு கூட பண்ண முடியாது. அல்லாஹ் நாடுனா ஒரு மெயில் போதும் உங்களை தலைகீழாக மாற்றுவதற்கு, உங்களை கேவலப்படுத்துவதற்கு. ஒரே ஒரு மெயில், ஒரு இமெயில் போதும், அல்லது ஒரு வாட்ஸ்அப், ஒரு மெசேஜ் போதும். இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம், எவ்வளவு பெரிய பெரிய நபர்களாக தங்களை காட்டிக் கொண்டவர்கள் எவ்வளவு கேவலமானவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை இந்த உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. மேலும் கேவலம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக எவ்வளவு பெரிய காம்ப்ரமைஸ் ஆகிறார்கள். எதை வேண்டுமானாலும் அடகு வைக்கலாம், யாரை வேண்டுமானாலும் அடகு வைக்கலாம் என்ற அளவிற்கு தள்ளப்படுகிறது என்று சொன்னால், நீங்கள் இருக்கக்கூடிய அது போஸ்டாக இருக்கட்டும், அல்லது உன்னிடத்தில் இருக்கக்கூடிய வசதியாக இருக்கட்டும், பட்டமாக இருக்கட்டும், பதவிகளாக இருக்கட்டும், அது உனக்கு மமதையை தந்துவிடக் கூடாது. இது நிரந்தரமானது அல்ல, அது மாறிக்கொண்டே இருக்கும் என்ற சிந்தனை உள்ளத்துல வரணும். அப்படி வருகின்ற பொழுது அல்லாஹுடைய அருள் கிடைக்கும். அதனால் தான் அல்லாஹ் சொல்வான், யா அய்யுஹன்னாஸ் இன்ன வஅதல்லாஹி ஹக்குன் ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர். மனிதர்களே, அல்லாஹுடைய வாக்குறுதி 100% உண்மை. இந்த உலகம் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம், ஏமாற்றக்கூடிய எதுவும் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் என்று சொல்லப்படும். அதனால் தான் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையின் சுகமாக இருக்கட்டும், அல்லது நாம் சந்திக்கக்கூடிய அத்தனை நன்மைகளாக இருக்கட்டும், இது அல்லாஹுவின் கருணையினால் எனக்கு கிடைத்தது என்பதையும் அல்லாஹுவின் கருணையை மென்மேலும் பெறுவதற்கு நம்மை தூண்டக்கூடியதாக இருக்க வேண்டும். சூஃபியாக்கள் அதனால்தான் சொல்லுவாங்க, ஒருவன் காலையில் எழுந்து அல்ஹம்துலில்லாஹ் என சொல்ல தோன்றவில்லையானால் அவனிடம் இருக்கிற காசு, பணம், ஆரோக்கியம் எதுவாக இருக்கட்டும், இவைகளெல்லாம் அவனை ஏமாற்றி விட்டது என்ற அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ல மனசு வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னிடத்தில் இல்லாத வசதியா, என்னுடைய உடல்நிலைக்கு யாரும் எதுவும் செய்ய முடியாது, நான் அவ்வளவு நல்ல ஹெல்த்தியோடு இருக்கிறேன். தன்னுடைய பொருள், தன்னுடைய பணம், தன்னுடைய ஹெல்த் மீது உண்டான மமதை, அதுதான் காரணம். நீ அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலைன்னா அப்படின்னு எச்சரிக்கின்றார். ரப்புக்கே எல்லா புகழும், அவனே எனக்கு அந்த அருளை தந்தவன் என்ற உணர்வோடு தான் ஒருவர் எழுந்திருக்க வேண்டும். சொல்லுவாங்க, ஒரு பெரிய செல்வந்தரும் ஒரு ஆலிமும் சந்திக்கிறார்கள். பேசுகின்ற பொழுது அப்பொழுதுதான் அவங்க சந்திக்கிறாங்க. உடனடியாக அந்த நல்ல மனித ஆலிம் வந்து விடுகிறார்கள். என்ன, கொஞ்ச நேரம் நீங்க பேசலாமே, எதனால வந்துட்டீங்க? இல்ல, அவரை நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன், ஏதோ பரவாயில்ல அப்படின்னு சொன்னார். 1000 பேருக்கு பணி கொடுக்கிறார், அவரிடத்தில் 1000 பேர் வேலை செய்கிறார்கள் என்று சொல்கின்றீர்கள். நான் அல்லாஹ்வின் பெயரெல்லாம் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியவில்லை என்று சொன்னால் அவரிடத்தில் என்ன நன்மை இருக்கிறது? எப்படி இருக்க முடியும்? சரா, நன்றாக இருக்கு சொல்லுங்க. சில பேருக்கு வாயில வரவே மாட்டீங்க. எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இருக்கிற நல்லா இருக்கு. வியாபாரங்கள் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எவ்வளவு வசதியா இருந்தாலும் ஏதோ போகுது ஒரு மாதிரியா, அல்லது அப்படித்தான். இப்பெல்லாம் எல்லாமே கெட்டு இதாயிருச்சுல்ல. எல்லாம் கெட்டு போனது இருக்கட்டும், உனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இல்லைன்னு சொன்னா பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ், துஆ செய்யுங்கன்னு சொல்லுங்க. அது நல்ல வார்த்தை. இறைவனின் அருள் அது மறைக்கப்படக்கூடாதது. ஏதோ பொறாமைக்காரர்கள், சூழ்ச்சியாளர்கள் கேட்கின்றார்கள் என்றால் வேறு அர்த்தம். இயல்பிலேயே பத்தவில்லை என்ற எண்ணம் அப்படி சொல்ல தோன்றுகிறது என்று சொன்னால் இறைவனின் அருளை நாம் முழுமையாக உணராதவர்களாக இருக்கிறோம் என்ற அர்த்தம். இன்னொன்னு சொல்வாங்க, நாம் இருக்கக்கூடிய வசதியும் சில சூழல்களும் நம்மை மமதைக்கு உள்ளாக்கிவிடக் கூடாது என்பதை புரிவதற்கு இந்த உலகத்தில் நாம் இருக்கின்ற எந்த நிலையும் நிரந்தரமானது அல்ல. எந்த நிலையும் நிரந்தரமானது அல்ல. இது மாறிக்கொண்டே வரும். ஒரே மாதிரி இருக்காது என சொல்லப்படும். இன்னைக்கு இருக்கக்கூடிய மரியாதை, அதே மரியாதை எப்பொழுதும் இருக்கும். அதே வசதி எப்பொழுது இருக்கும். அதே வாய்ப்புகள் எப்பொழுதும் இருக்குமா என்று கேட்டால் ஒருபோதும் இருக்கலாம், இருக்க வேண்டும் என்று ஆசைப்படலாம். ஆனால் அவை தொடர்ந்து நம்மிடத்தில் அப்படியே இருந்துதான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. இது தீயவர்களுக்கு மட்டுமல்ல. சில பேர் நினைப்பாங்க, ஒரு கஷ்டம்னு ஒண்ணு வருது அப்படின்னு சொன்னா, சோதனை வருகிறது என்று சொன்னால் தீயவர்களுக்கு மட்டுமே சோதனை வரும். இல்லை, தீயவர்களுக்கு சோதனை வரலாம். சோதிக்கப்படுபவர்கள் எல்லாம் தீயவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அஷத்துன் நாஸி பலான் அல் அன்பியா சும்மல் அவுலியா சும்மல் அம்ஸலு ஃபல் அம்ஸல்.
இந்த உலகத்தில் அதிகம் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் நபிமார்கள், அதற்கடுத்து இறைநேசர்கள், அதற்கு அடுத்த தரத்தில் இருந்தவர்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்லோர்களுக்கு கஷ்டம் வரும், வரக்கூடாது என்று சொல்வதற்கு இல்லை. நல்லோர்களுக்கு சோதனைகள் ஏற்படும், வரக்கூடாது என்பதற்கு இல்லை. நமக்கு சோதனை வந்தால் ஒருவேளை என்னிடத்தில் என்ன பாவம் ஏற்பட்டது, என்னிடத்தில் என்ன தவறுகள் இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் ஒருவருக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்று சொன்னாலேயே அவர் கெட்டவர் என்பது அர்த்தம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் சோதனைக்குள்ளான நபிமார்கள், அவர்களேயே அதிகம் துன்பத்திற்குள்ளானவன் நான். பெருமான வார்த்தை என்னையுமா, ஊதீத்து ஃபில்லாஹி மா லம் யூத அஹதுன் கப்லி, நான் அல்லாஹ்வுடைய பாதையில் கடுமையான நோயினைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றேன். என்னை போன்று வேறு யாருக்கும் அத்தகைய நோயினும் வந்ததே இல்லை. உஹித்து ஃபில்லாஹி, அல்லாஹ்வுடைய பாதை நான் கடுமையாக அச்சுறுத்தப்பட்டிருக்கின்றேன். என்னை போன்று வேறு யாரும் அச்சுறுத்தப்பட்டதே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட நபி, யார் இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் இல்லையோ, எதுவும் இல்லையோ, அத்தகைய நபி சொல்றாங்க, இவ்வளவு பெரிய அச்சத்திற்கு நான் உள்ளாயிருக்கின்றேன், இவ்வளவு பெரிய சோதனைகளை சந்தித்திருக்கிறேன் என்று சொன்னால் நானும் நீங்களும் எம்மாத்திரம். அல்லாஹுடைய அருள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று கேட்க வேண்டுமே தவிர, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய வசதிகள், ஏன் சொன்னால் நம்முடைய வசதி, நாம் வகிக்கின்ற பட்டம், நாம் வகிக்கின்ற பதவி, நம்முடைய செல்வம் எல்லாம் நம்மை சற்று வித்தியாசமாக ஒரு அகம்பாவத்தோடு நடக்க தோன்றுகிறது. நம்மை ஒரு தீயவனாக, எப்படி சொல்றது தெரியல, யாரையும் மதிக்காதவர்களாக கூட நடக்க தூண்டுகிறது. சொல்லுவாங்க, அப்படி ஆயிராதீங்க, அது நல்லது இல்லை, நாம் இப்பொழுது இருப்பதை போன்று எப்பொழுது இருப்போம் என்று சொல்ல முடியாது. இது தீயவர்களுக்கு மட்டுமல்ல, நல்லவர்களும் பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார்கள். இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி சொல்லப்படும். அவர்களுடைய வார இறுதி நாட்களில் நைசாப்பூர் என்ற தங்களுடைய ஊருக்கு வருவார்கள். அப்பொழுது 8000 குதிரைகள், 8000த்திற்கு மேற்பட்ட 8000 குதிரைகளும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு அவர்களை வரவேற்பார்கள் என சொல்லப்படுகிறது. ஒரு நேரத்தில் ஆட்சியாளர்களுக்கு எதிரான தன்னுடைய கருத்தை முன்வைத்ததால், ஆட்சியாளர்கள் விரும்புகின்ற வழிகள் இல்லாமல், ஏன்னா இன்னைக்கு அப்படித்தானே விரும்புறாங்க, ஆட்சியாளர்கள் நான் விரும்புவதை போன்று நீங்கள் சொல்ல வேண்டும், நான் விரும்புவதை போன்று நீங்கள் நடக்க வேண்டும், அப்படி நடந்தால் நல்லவர்கள், இல்லையானால் எந்த அவதூறு வேண்டுமானாலும் சொல்லலாம். அதுதான் இந்த உலகத்தின் இயல்பு. நைசாப்பூர்ல இவ்வளவு பெரிய மரியாதைக்குள்ளான இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கட்டத்தில் ஆட்சியாளரின் கருத்துக்கு எதிராக சொன்ன ஒற்றை காரணத்திற்காக அந்த ஊரை விட்டு வெளியேற வேண்டிய தேவை ஏற்பட்டது. அந்த ஊரை விட்டு வெளியேறுகிறார்கள். புகாரா என்ற தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகிறார்கள். உஸ்பெகிஸ்தான்ல இருக்கு. அங்கும் அவர்களுக்கு மக்கள் மிக தோரணங்களை கட்டி மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கொடுத்து அவர்களை வரவேற்றார்கள். ஆனாலும் அங்கும் ஒரு சோதனை ஏற்பட்டது. அந்த புகாரா பகுதியின் ஆளுநர் தன் பிள்ளைகளுக்கு நீங்கள் வீட்டிற்கு வந்து பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்த, அவர்கள் முடியாது என சொல்ல அந்த ஊரை விட்டு வெளியேறுகின்ற நிர்பந்தத்திற்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தள்ளப்பட்டார்கள். அதைத் தொடர்ந்து தங்களுக்கு பிடித்தமான சமர்கந்த் என்ற நகருக்கு வரலாம் என நினைக்கிறார்கள். ஆனால் அங்கோ சமர்கந்த் நகரத்தில் குடியேறுவதற்கு அந்த ஆளுநர் அவர்களுக்கு அனுமதி தரவில்லை. நீங்கள் இங்க வரக்கூடாது என சொல்கிறார்கள். யார்? இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்களுடைய ஹதீஸ் கிதாப் அஜலுல் குத்துபி பாத கிதாபில்லா, குர்ஆனுக்கு பின்பு மரியாதைக்குரிய கிதாப் புகாரி ஷரீஃப். புகாரில் ஹதீஸ் வருகிறது என்று சொன்னால் எல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்வோம். அத்தகைய மாமனிதர் இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய நிலை இது. சமர்கந்துக்கு ஆளுநர் அனுமதி மறுக்கிறார், முடியாது என சொல்கிறார்கள். ஒற்றை காரணம், ஆளுநருடைய கருத்திற்கு அவருடைய கருத்து எதிராக இருந்ததுதான். ஆட்சியாளர்கள் நாம் சொல்வதை சொல்ல வேண்டும் என்று நினைத்தார்களே தவிர அவர்கள் சொல்வது நியாயம் என்று புரியக்கூடிய ஒரு சூழல் ஏற்படவில்லை. அந்த நசீப் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. மாறாக தங்களுக்கு எதிராக புகாரி இருக்கிறார் என்று மட்டுமே கருதினார்கள். அதனால சமர்கந்துக்கு உள்ள அனுமதிக்கல. அதுக்கடுத்து ஹர்தங்க் என்ற தங்களுடைய உறவினர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு அங்க வர்றாங்க. அங்க வந்து ஒரு சில தினங்கள் தான் தங்கி இருந்தாங்க. இதுக்கு இடையில அதிகார வர்க்கத்தின் ஆளுநர்களுடைய தூதர்கள் அந்த ஊருக்கும் வந்துடுறாங்க. கேள்விப்பட்டு புகாரி ஹர்தங்க்கு வந்திருக்கிறார், அங்கிருந்தும் துரத்த வேண்டும் என்று எண்ணத்தில் வருகிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளவு வேதனைக்குள்ளாங்க, சொல்ல முடியாத துன்பத்திற்குள்ளானார்கள். ரொம்ப பெரிய கவலை உள்ளத்துல. நாம் இருப்பதால் இந்த மக்களுக்கு சிரமம் அப்படின்னு கவலைப்பட்டாங்க. அவங்களுக்கு கஷ்டம் வர்றதை பத்தி கவலைப்படல. நாம் இருப்பதால் இந்த மக்களுக்கு கஷ்டம், நம் மூலமாக இந்த மக்களுக்கு கஷ்டம் கொடுப்பார்கள் என்று கவலைப்பட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விடலாம் என்று தங்களுடைய மோசாவை ஷூ மாதிரி உள்ள, அதாவது சாக்ஸ் அணிஞ்சுக்கிட்டு புறப்படலாம் நினைச்சு ஒரு 20 அடி தூரம் தான் போனாங்க. சரிந்து விழுந்தார்கள், மரணம் அடைந்தார்கள். அல்லாஹ்விடத்தில் அவர்கள் இப்படி ஒரு வார்த்தை சொன்னார்கள் என்று வருகிறது.
ரப்பி இன்னி லாகத் அலையல் அர்த் ஃபக்பித்னி, யா அல்லாஹ் இந்த பூமி எனக்கு மிக நெருக்கடியாக இருக்கிறது, என்னை உன் பக்கம் அழைத்துக் கொள்ளலாம் தானே என்று கேட்டார்கள். அவ்வளவுதான், 20 அடி தூரங்கள் கூட செல்லவில்லை, அப்படியே சரிகிறார்கள், இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஹஸரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி வஃபாத் ஆயிட்டாங்க. அவருடைய மாணவர் சொல்கிறார்கள், அவங்கள நாங்க அடக்கம் பண்ணிட்டோம், சுருக்கமா சொல்றாங்க, அடக்கம் பண்ணிட்டோம், அடக்கம் செய்து விட்டோம். ஆனால் அடக்கம் செய்ததற்கு பின்பு அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் மென்மேலும் உயர்த்தினார். அல்லாஹ் அவர்களை ஒருபோதும் கைவிடவில்லை. ரப்பு அவர்களை கண்ணியப்படுத்தவே செய்தான். அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் எப்படி மக்களுக்கு காட்டினான் என்று சொன்னார். அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலிருந்து நறுமணம் வருகிறது, பயங்கர உயர்தரமான ஸ்மெல் வருது. மக்கள் அந்த மண்ணை எடுத்து முகர்றாங்க, பயங்கரமான ஸ்மெல், உயர்ந்த ஸ்மெல் வருது. கொஞ்சம் கொஞ்சமா மண்ணை எடுத்துக்கிட்டு போறாங்க. கடைசியில பார்த்தோம், இப்படி விட்டா கபரையே தோண்டிடுவாங்க, உள்ள வரைக்கும் போயிருமோங்க, நாங்கள் அந்த இடத்தை மூடி வைத்தோம் என அவருடைய மாணவர் காலிப் இப்னு ஜிப்ரீல் என்ற சகோதரர் குறிப்பிடுவார்கள். மேலும் இதை அறிந்த மக்கள் கூட்டம் அந்த இடத்திற்கு அலைமோடியது ஜியாரத்திற்காக. ஆட்சியாளர்களும் பொறுப்பாளர்களும் தங்களை தவறை உணர்ந்து கவலைப்பட்டார்கள். அப்பதான் கவலைப்பட்டாங்க, நாம இவங்கள்ட்ட நம்ம தப்பா நடந்துகிட்டோம், அவங்க நியாயத்தின் பக்கம் இருந்தார்கள், நாமோ நமக்கு சார்பாக இல்லவில்லை என்று கருதினோம் என்று கவலைப்பட்டார்கள். அல்லாஹ்விடத்தில் வருந்தினார்கள், மன்னிப்பு தேடினார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. மேலும் இவர்களுடைய அந்தஸ்திற்கு அல்லாஹ் இவருக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை தந்தான், இறைவனுடைய பெரும் கிருபை அவர்கள் மீது எந்த அளவிற்கு இருந்தது என்பதை ஒரு தகவல் சொல்லும். ஹதீப் அல் பக்தாதி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு தகவலை அறிவிக்கிறாங்க. அப்துல் வாஹித் பின் ஆதம் தவாத்திஸ் என்ற ஒரு பெரியார் அவங்க சொன்ன தகவலை பதிவு செய்கிறார். ராயித்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நௌம், ஒரு முறை நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் பார்த்தேன். வ மஅஹு ஜமாஅத்து மின ஸஹாபி, அவர்களோடு பெருமானாரின் தோழர்களும் நிரம்ப இருந்தார்கள். வஹுவ வாகிஃபுன் ஃபீ மௌதுஇன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஃபஸல்லம்து அலைஹி ஃபரத்த ஸலாம், பெருமானாருக்கு நான் சலாம் சொன்னேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள். நான் கேட்கின்றேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா வுகூஃபுக யா ரசூலல்லாஹ், பெருமானார் அவர்களே இந்த இடத்தில் யாருக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்? அவர்கள் நிற்பதை பார்த்தால் யாரோ ஒருவருக்காக வெயிட் பண்ணுவதை போன்று தெரிகிறது. யா ரசூலல்லாஹ், யாருக்காக வெயிட் பண்ணுகின்றீர்கள் என்று நான் கேட்டேன். அப்பொழுது பெருமானார் சொன்னார்கள், அன்ததுரு முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி, முகமது பின் இஸ்மாயில் அல் புகாரியை, புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று வருகிறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இந்த இறுதி நேர வரலாறு எவ்வளவு ஆச்சரியத்திற்குரிய. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் புகாரியை தேடிக்கொண்டிருக்கிறேன் சொல்றாங்க. ஹதீப் அல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி இதற்கு அடுத்து அந்த அப்துல் வாஹித் இப்னு ஆதம் அத்-தவாத்திஸ் அவர்கள் சொன்ன தகவலை நான் இந்த கனவு பார்த்து விழிக்கின்றேன். அன்று எனக்கு செய்தி வருகிறது, அந்த இரவில் தான் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள் என்ற செய்தி வந்தது. அந்த இரவில் தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இறந்தார்கள் என்ற செய்தி எனக்கு வந்தது. எதுக்கு இதை சொல்ல வருகின்றோம்? ஹஸரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி வரலாறு எவ்வளவு பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள், எவ்வளவு பெரிய ஆளுமை, எவ்வளவு பெரிய இறைநேசர். ஆனால் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பம் எவ்வளவு. அப்படியானால் சராசரி மக்கள், தவறு செய்பவர்கள் என்ன வேண்டுமானாலும் ஏற்படலாம் தானே. அல்லாஹ் நம்மிடத்தில் கொடுத்திருக்கக்கூடிய எதுவும் எப்பொழுது நமக்கு நிரந்தரமானதோ நிலைத்திருக்கக்கூடியதோ இல்லை என்பதை உணர்ந்து அல்லாஹின் கருணையை நாம் எப்பொழுதும் எதிர்பார்த்தவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணமெல்லாம் என்னிடத்தில் இருப்பவை இல்லாமல் போய்விடும், நீங்கிவிடும். என் இறைவனின் கருணை எனக்கு வேண்டும், அவனது அருள் பார்வை வேண்டும், அவனது ரஹமத் எனக்கு வேண்டும், அது கிடைத்து விட்டால் எனக்கு எல்லாம் கிடைத்துவிடும் என்ற உறுதியான எண்ணம் இருக்க வேண்டும். அந்த எண்ணம் அதற்குண்டான வழிதான் பராத்துடைய இரவாக இருக்கட்டும், ரமலானாக இருக்கட்டும், ரமலானுடைய பிற்பகுதியாக இருக்கட்டும், லைலத்துல் கத்ர் போன்ற இரவுகளாக இருக்கட்டும், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவனது பேரொருளை நாம் தேடி பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பாகத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இவைகளை நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹுடைய அருள்பலியும் அந்த நாட்களையும் வரக்கூடிய அந்த நாட்களையும் நேரங்களையும் நாம் அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. மேலும் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹின் கருணை பொழியும் அந்த நாட்களை உள்ளார்த்தமாக உளப்பூர்வமாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுவே நாம் புத்திசாலிகள் என்பதற்கு அடையாளமாகும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா வரக்கூடிய புனிதம் நிறைந்த ரமலானை நாம் அத்தகைய ஒரு சூழலில் இறைவனின் பேரொருளை பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பாக, அதை களமாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அத்தகைய தௌஃபீக்கை எனக்கு உங்களுக்கும் அனைத்து மூமின்களுக்கும் தருவானாக.
وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. صدق الله العظيم.